everyone, welcome back to my channel. Hope you guys are doing well. So guys, இன்னைக்கு வீடியோல ஒரு hair tool பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So நான் வந்து hair tool பத்தி இப்ப வரைக்குமே நான் பேசினதே இல்ல. வெறும் straightener பத்தி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பட் இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணனும்னு நினைச்சேன் and I finally got in my hands. So இது வந்து Alan Truman உடைய blow brush அப்படினு சொல்வாங்க. So it's a big huge package. So இது வந்து Alan Truman உடைய gold blow brush. So let me open and show you. So இது வந்து ஒரு பெரிய டப்பால வரும் and this is how the product looks like. இது வந்து ஒரு hair so கவரோட ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு வயர் எல்லாம் இருக்கு. So இது வந்து 2-in-1 ப்ராடக்ட். ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஹேர் ட்ரையர் கம் ஹேர் ப்ரஷ். ஸோ நம்ம வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹேர் ட்ரையரில் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டன் அல்ல ஒரு கர்வி பண்ணுறதுக்காக நம்ம ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி எனக்கு வராது. இப்போ வரைக்குமே நான் ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஹேர் ட்ரையரை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு வரவே இல்லை. ஸோ ஃபைனலி ஐ ஃபவுண்ட் திஸ் ப்ராடக்ட். நான் ஒரு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன். ஸோ இது வந்து 3 செட்டில் கொடுத்துருக்காங்க. 1/2 blast, அப்புறம் ஹாட் அண்ட் வார்ம் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து blast. இது வந்து ஒரு லைட்டான ஏர் கொடுக்கும். ஹாட் வந்து கொஞ்சம் சூடான ஏர் கொடுக்கும். வார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிற ஒரு ஹேர் கொடுக்கும். அண்ட் இந்த ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த பிரிசல்ஸுமே ரொம்ப சாஃப்டான ஒரு பிரிசல்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்கேல்ப் இந்த வச்சு கீழே வரைக்குமே உங்கள் ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து 3,999. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா அரௌண்ட் ஒரு 2,400 அப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் டீரா பியூட்டிலேருந்து. ஸோ இதோட ஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை ஹேர் லுக்ஸ் ஆஃப்டர் யூஸிங் திஸ் ஹேர் டூல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. ஸோ கண்டினியூ வாட்சிங். ஸோ கைஸ், இதுதான் என்னோட ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர். ஸோ எதுவுமே இன்னும் போடலை, இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த சிரம். ஸோ சிரம்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சிரம். ஸோ இது வந்து இயர்ஸ் கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிரம். ஸோ ஃபிஸ் ஃப்ரீ, ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது அண்ட் ஸ்மூத்தனாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு நான் என்னோடய எண்ட்ஸ்லேருந்து அப்புறம் கொஞ்சமாக இப்படி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட். ஸோ எந்த ஒரு ஹேர் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணுறது உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். திஸ் இஸ் பி பிளண்டோட ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடெக்டிங் ஹேர் மிஸ்ட். ஸோ எல்லா ஹேர் டைப் ஆளுங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ரேண்டமாக எடுத்து அப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக என்னோடய ஹேரை நான் கோம் பண்ணிக்கிறேன், ஏதாவது நாட்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன ஆகும்னா அந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா ஹேர்ஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நவ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட் திஸ் ப்ளோ ப்ரஷ். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இது. ஸோ இதில் உங்களுக்கு ஆஃப், பிளாஸ்ட், ஹாட் அண்ட் வார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் சவுண்ட் வருது இது. ஸோ ஆக்சுவலி பிளாஸ்ட் வைக்கும்போது அந்தளவுக்கு ஹாட் ஹேர் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம ஹாட் வச்சு பார்க்கலாம். ஸோ ஹாட் வைக்கும்போது கொஞ்சமாக ஹாட் ஏர் வருது. வார்ம் வைக்கும்போது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த கேப்ஸில் எல்லாம் ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு ஏர் வருது. ஸோ நான் இது வந்து ஆக்சுவலி மியூட் பண்ணிவிட்டு தான் நான் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து கொய் அப்படின்னு சவுண்ட் வருது இது. ஸோ என்னோடய ஹேர்ஸ் வந்து நான் செக்ஷன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாஸ்ட் யூஸ் பண்ண. So this is how my
hair looks. Actually என்ன hair வந்து இது நல்லா சீக்கிரம் dry ஆயிடுச்சு. பட் இது ஸ்ட்ரைட்னர் மாதிரி கிடையாது. உங்கள் ப்ளோ ட்ரையோட இது கொஞ்சம் பரவாயில்லை. லைக் இதுலேயே உங்களுக்கு bristles வரதுனால இது வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணுது. பட் நாட் ஃபார் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுக்க மாட்டேங்குது. யூ கேன் see this waves அப்படி வேவ் ஹேர் அந்த மாதிரி தான் இருக்குது. This is how my hair looks after using the Ellen Truman blow brush. So actually எனக்கு என்னன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யுது. லைக் இது வந்து ப்ளோ ட்ரையர் வித் ஏ ப்ரஷ். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் தான் கொடுக்கு. இப்போது நம்ம ஒரு ப்ளோ ட்ரையர் வச்சுட்டு ப்ரஷ் வச்சுக்கிட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இதை கம்மி பண்ணிவிட்டு ஸோ வித் த ப்ரஷ் அண்ட் த ஹேர் ட்ரையர் உங்களுக்கு ஒரு வேவியான ஒரு ஹேர் தான் வருது. இட்ஸ் நாட் ஃபுல்லி ஸ்ட்ரெயிட்டன். as you can see என்னோடய ஹேர்ஸ் ஆல்ரெடி கர்லியாக இருந்தது, இப்போது வேவியாக இருக்குது. ஸோ இது ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலை. ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக என்னோடய ஹேர்ஸை வேவி பண்ணியிருக்கு. பட் ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஏ ஸ்ட்ரைட்னர். அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரைட்னிங் வராது. as I said ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஹேர் ட்ரை பண்ணிக்கிட்டே யூ வில் கெட் தட் வேவி லுக். ஸோ இந்த ஒரு ஹேர் வந்து ஆக்சுவலி ஒரு டே டு டே லைஃப்பில் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஸோ திஸ் இஸ் எ குட் லுக்கிங் ஹேர். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டிங் வேணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டா ஓகே. பட் யா இதுவும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு லுக் காட்டுறேன். So guys, this is how my hair looks. Actually எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So I truly love this. For first impression எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வாட்டி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி பண்ண பழகி போயிடும். So I took around 20 minutes to do this kind of a hair. But actually 10 minutes நீங்கள் பண்ணலாம். Only you need to know the technique. ஸோ இந்த சைட் நான் பண்ணும்போது ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. லைக் 50% ட்ரை இருந்தது. பட் நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% ட்ரை ஆகிட்டு இருந்தது. ஒரு 20% தான். ஸோ அந்த 20% டேம்பாக இருக்கும்போது நான் பண்ணதுனால ஸோ அது சீக்கிரமாகவே ட்ரையும் ஆகி and it gave me a good wavy kind of a hair. So in the hair வந்து actually you can have it like full straightening இல்லாமல் ஒரு wavy look எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. and hair breakage and damage பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் அதை தான் கேட்பீங்க. பிகாஸ் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது வித் ப்ரஷ் எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. அண்ட் ஐ லெஃப்ட் நான் நிறைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதில்ல, ப்ளோ ட்ரையர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை பிகாஸ் இந்த ப்ரஷ் அண்ட் ப்ளோ ட்ரையர் ரெண்டும் இருக்கிறதுனால தான் இதை நான் ட்ரை பண்ணேன். as you can see hair எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் ஆல்சோ கரண்ட்லி ஐ எம் ஃபேஸிங் ஹேர் ஃபால் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஹேர் ஃபாலே இல்லை, எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஹேர் வரும். பட் இஃப் ஹேவ் ஏ ஹேர் ஃபால் இஷ்யூஸ் கொஞ்சம் ஹேர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அண்ட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹேர் டேமேஜ் ஆக தான் செய்யும். அதெல்லாம் ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது. அப்புறம் சீக்கிரம் முடிச்சுட்டா ஓகே, லைக் ஒரே ஹேரை வச்சுட்டு 3 வாட்டி 4 வாட்டி நான் பண்ணேன், அதனால் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பட் நீங்கள் ஒன் டைம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. ஸோ ஓவரால் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டோட்டலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக நீங்கள் செக் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இதோட லிங்க் அப்புறம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ. கிவ் இட் a big thumbs up, comments below what's your opinion, and I'll see you in my next video. Bye, take care.